செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர்செய்திகள் வாசிப்பது திருதி. நெமிலி அருகே வாலிபர் பெட்ரோல் ஊற்றி உயிரிழந்த சம்பவத்தில் 3ஆம் நாள் நடக்கவிருந்த போராட்டம் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்களின் பேச்சுவார்த்தைக்கு பின் கைவிடப்பட்டது. தமிழரசன் உடலை வாங்க குடும்பத்தினர் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு விரைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த திருமால்பூர் பகுதியில் தமிழரசன் என்ற வாலிபர் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொன்ற சம்பவத்தில் உயிரிழந்த வாலிபரின் குடும்பத்திற்கு அரசு வேலை 25 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் வழங்க வேண்டும் என கடந்த 2 நாட்களாக போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் இரவோடு இரவாக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி போராட்ட குழுவிடம் அழைத்து பேசி தமிழரசன் தம்பிக்கு கல்விக்கு ஏற்றாற்போல் அரசு வேலை மற்றும் அரசால் வழங்கப்படும் அனைத்து உதவிகளையும் அதிகாரி வாயிலாக நேரடியாக அவர்கள் குடும்பத்திற்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்படும் என வாய்மொழி உறுதி அளித்ததாக கூறப்படும் நிலையில் 3ஆம் நாள் நடைபெறவிருந்த போராட்டம் கைவிடப்பட்டதாக போராட்ட குழு சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழரசனின் உடலை வாங்க அவரது குடும்பத்தினர் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு விரைந்துள்ளனர். மேலும் தமிழரசன் உடல் வரும் பகுதியான திருமால்பூர் நெல்வாயில் பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு பணிக்கு காவலர்கள் குவிக்கப்பட்டு வருகின்றனர். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.